சிவகார்த்திகேயனோட முக்கியமான ஒரு மெமரிஸை கிரியேட் பண்ணி கொடுத்த ஒரு ஆள். காஷ்மீரில் நிற்கிறேன், அமரன் பட ஷூட்டிங்கில் நிற்கிறேன். இப்போ நான் நினைச்சேன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்காது. ஃப்ரேமை கையில் எடுத்ததுமே அழுது சரியாக ஃபீல் பண்ணிட்டாங்க. தம்பி உங்கள் அன்பிற்கு நன்றிகள் பல என்று எழுதி சைன் வச்சு. நான் நினைக்கல விஜய் டிவி போக வாய்ப்பு கிடைக்கும். திடீரென்று ஒரு நாள் இந்தியாவில் நின்ற டைமில் QR கோடை இப்படியே ஸ்கேன் பண்ணுற மூலமாக தலைகளாக வச்சு வரைஞ்ச ஒரு சாக் பெயிண்டிங். இது ஒரு பியூட்டிஃபுல் கிரியேட்டிவிட்டி. ஆமாம் சார், இது வந்து ஒரு கலைஞனின் தனி திறமை என்ன அப்படின்னா, கடவுளால் சாத்தியப்படுத்த முடியாததை ஒரு ஓவியரால் சாத்தியப்படுத்த முடியுதுன்றதான் சார். இது நம்மளால யாராலையும் நிகழ்த்தவே முடியாது. குறிப்பிட்ட டைமுக்குள்ள நிறைய பேருக்கு கொண்டு சேர்த்தது வந்து எஸ்கே அண்ணாவோட மீட் பண்ணிட்டு வந்தது தான். இந்தியாவிலே வந்து இவ்வளோ பெரிய கலைஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இங்கிருந்து இந்தியாவுக்கு செய்து கொடுக்குற ஒரு ஆளான்னு சொல்லி சொன்னால் எப்படின்னு சொல்லி பாருங்கள். வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. இன்றைக்கு வந்து ரிங்கோவில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆளை வந்து தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ டிக்டாக் பார்த்து கொண்டு போய்கள் வந்து எதிர்த்து அவர் போஸ்ட் வந்தது. ஸோ நான் பார்த்தோன்னே வந்து ஆளை போய் பார்க்கணும்னு சொல்லி முடிவெடுத்து ஸோ இங்கே வந்து நிற்கிறேன். ஸோ என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலங்கையில் இருந்து கொண்டு இந்தியாவில் இருக்கிற பிரபல நடிகர்மார்களுக்கு வந்து பிரேம் செய்து கொடுக்குற ஒரு ஆள். இந்தியாவிலே வந்து ஏகப்பட்ட புகைப்பட கலைஞர்களாக இருக்கட்டும், இந்த பிரேம்கள் எடிட் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், ஸோ நிறைய பேர் வந்து அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆனால் இங்கிருந்து கொண்டு இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய செலிபிரிட்டிமாருக்கெல்லாம் வந்து டிஜிட்டல் ஆர்ட், அதை தாண்டி வந்து நிறைய அந்த பிரேம் எல்லாம் வந்து எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு. அது வந்து அவங்களால மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி பிரேம் எல்லாம் எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவரை வந்து நீங்கள் நிறைய செலிபிரிட்டி சொல்லி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு நான் அவரை வந்து காட்ட போகிறேன். ஸோ வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை தாண்டி வந்து இலங்கையில் நீங்களும் இப்படியான வித்தியாசமான அந்த பிரேம் எல்லாம் வந்து செய்யலாம். இந்த காணொலியை வந்து முழுமையாக பார்த்தீங்கன்னா, வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ முழுசாக பாருங்கள். இதில் சொல்ல போகிற விஷயம், வந்து காட்ட போகிற விஷயம் வந்து உங்களுக்கும் பயன்படலாம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோவில் போகலாம். இதுதான் வந்து கடையோட பேர். நான் பார்த்துருப்பீங்க, ரிங்கோவில் தான் இந்த கடை இருக்குது. நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். போகிற வழியில் முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜயகாந்த், உங்களுக்கு உண்மையிலே வந்து தெரியும். விஜயகாந்த் சார் இறந்து போயிட்டார். ஆனால் இருந்தாலும் ஒரு நல்ல மனிதர், எனக்கும் பிடித்த ஒரு நல்ல மனிதர், 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனம் படைச்ச ஒரு ஆள் எல்லாருக்குமே வந்து தெரியும். அவர் இறப்பு வந்து இவ்வளோ பேருக்கு வந்து அந்த ஒரு மனவேதனை கொடுத்தது. அதன் வந்து தண்ணி வந்து நாங்களும் அதற்காக ஃபீல் பண்ணி நிறைய விஷயங்கள், நிறைய போஸ்டர் எல்லாம் வந்து போட்டிருந்தோம். ஆனால் வந்த முன்னுக்கு வந்து அவர் போஸ்டர் வந்து வச்சுருக்கார். ஸோ அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அவளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், சிவகார்த்திகேயனோட முக்கியமான ஒரு மெமரிஸை கிரியேட் பண்ணி கொடுத்த ஒரு ஆள் இவர். ஸோ அதை தான் நான் ஆரம்பத்தில் வந்து சொன்னேன். சிவகார்த்திகேயனை நேரடியாக சந்தித்து அந்த டிஜிட்டல் ஆர்ட்டை வந்து நேரடியாக வந்து அவர் கையிலே வந்து கொடுத்துட்டு வந்திருக்கார். ஸோ இதை தாண்டி வந்து இன்னும் நிறைய பேரை வந்து வரைஞ்சி கொடுத்துருக்கார். நிறைய பேரை வந்து ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் இப்போ லாஸ்ட்டாக கூட வந்து வரைக்கல ஒன்று காட்ட அடிப்பேன் நான் ஒன்று செஞ்சு கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி ஏஐ வச்சு கொண்டு ஆர்ட் சம்மந்தமாக வந்து ஸோ அதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இப்போ வந்து உள்ளே போய் பார்ப்போமா. ஓகே, உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்க பிரேம் வந்து ஒடிவாக முன்னுக்கு வந்து அடுக்கி வச்சுருக்கார். நான் இவ்வளோ நேரம் கதைச்சு கொண்டிருந்த, அதாவது சொல்லி கொண்டிருந்த அவர் வந்து இவர் தான் அண்ணா. உங்களோட பேர் என்னென்னா? பிரதீப். ட்ரிங்கோ ஆர்ட் கேலரி என்று சொன்னால் எல்லாருக்கும் கிடக்கும். ட்ரிங்கோ ஆர்ட் கேலரி. அதான் நேரத்தில் இந்த மேலே இந்த பேர் என்னன்னு சொல்லலையேன்னு சொல்லி சொன்னால் அது அவர் வாயில் சொல்லட்டும்னு சொல்லி. ஸோ நான் உண்மையாக எதிர்த்து வந்து இன்றைக்கி டிக்டாக் பார்த்து கொண்டிருக்கக்குள்ள உங்களோட வந்தது இங்கேருந்து இந்தியாவில் பக்கம் வந்து என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு பார்க்கக்குள்ள வந்து உண்மையிலே ஒரு சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா இந்தியாவில் இருக்கிற நிறைய பேரே வந்து அங்கே இருக்கிற செலிபிரிட்டி மாதிரி வந்து சந்திக்க இயலாது, ஈஸியில் போய் சந்திச்சு அதெல்லாம் கொடுக்க இயலாது. ஆனால் இங்கேருந்து கொண்டு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அதாவது இங்கேருந்து ஒரு பிரேமை வரைஞ்சிட்டு வந்துட்டு அங்கே கொடுத்துருக்குறீங்க. ஸோ அது டிஜிட்டல் ஆர்ட் தானே, டிஜிட்டல் பெயிண்டிங் வந்து. ஸோ அதுக்கு வந்து நேரடியாக சந்தித்து சிவகார்த்திகேயன் அவரோட கையால் வந்து வாங்கி எடுத்துருக்காருன்னு வந்து உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது எனக்கு வந்து வீடியோ பார்க்க. அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எனக்கும் இப்போ இந்த லைஃபுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான மூமெண்ட் லிஸ்ட்டில் அது வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும். என்னென்னு சொன்னால், இப்போ பிஸ்னஸாக பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸை வந்து எந்த அளவு வெளியில் கொண்டு போகிறோம்ன்றது முக்கியம். அதை வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ள நிறைய பேருக்கு கொண்டு சேர்த்தது வந்து எஸ்கே அண்ணாவோட மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு தான். அதனால் இந்த லைஃப்பில் அது ஒரு பெஸ்ட் மூமெண்ட்.
ஸோ உண்மையில வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா இப்போ நிறைய பேர் யோசிப்பாங்க எஸ்கே போய் சந்திச்சு வந்ததெல்லாம் நாங்கள் வீடியோவுக்கு வந்தோம்னு சொல்லி அப்படின்னு இல்லை. இப்போ அந்த ஐடியா வந்து அவருக்கு தோணி இருக்குது. அதாவது என்னென்னு சொல்லி சொன்னால் நிறைய இன்டர்வியூவில் வந்து கழிச்சிருக்காரு வந்து எஸ்கேயோட அவங்களோட அப்பா வந்து இறந்துட்டாரு, அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம். ஸோ அவரோட இருக்கிற அந்த பிரேமோ இல்லை அவர் அந்த மூமெண்ட் வந்து அவருக்கு விருப்பம் என்ன. ஸோ அப்போ அதை வச்சுக்கொண்டு செய்யணுன்ற ஐடியா வந்து உங்களுக்கு அப்படி தோணுது. ஏன்னு சொன்னால் ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு எஸ்கே நாட்டை கேட்பாங்க, இப்போ இந்த இடத்துல நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்கன்னா, அப்போ அவங்க வந்து அப்பா இல்லை அப்படின்றத சொல்லும்போது அதை நிறைய பேர் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அது ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. என்னென்னு சொன்னால் எனக்கும் இல்லை அப்பா, அதனால் அப்பா இல்லைன்ற அந்த விஷயத்தை அதை அவரை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அப்போ யோசிச்சு நான் கிட்டத்தட்ட அது ஒரு 12 வருஷத்துக்கு முதலே யோசிச்சு நான் பென்சில் ஸ்கெட்சில் 2-3 தடவை ட்ரை பண்ணினேன். அது வந்து அவ்வளோ சரியாக வரலை. அது வெளியில் இருக்கும்போது இப்போ பிறகு இங்கே வந்துட்டு இங்கே இதில் பார்த்துட்டு இருக்கும்போது சரியான டைமில் எஸ்கேனாக அப்படி ஒன்று செய்யணும் என்றது. எஸ்கேனான்னும் போது ஒரு சினிமாவில் வர்ற ஒரு ஹீரோவை ஃபாலோ பண்ணி இப்படி செய்யணுமன்றது இந்த நோக்கம் இல்லை. எஸ்கேனா இன்ஸ்பயர் ஆகிருக்கிறது வந்து பர்சனல் லைஃப்பில், அதாவது நமக்கான எல்லையை நம்ம தான் நிர்ணயிக்கணும் என்ற விஷயம் வந்து எனக்கு அவரில் பிடிச்சது. அந்த ஒரு விஷயம் தான் இப்போ வரைக்கும் அவரை ஃபாலோ பண்ண வைக்கிது. அதான் சாதாரண மட்டத்திலிருந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்து போன ஒரு ஆள் உண்மையிலே வந்து அதை சொல்லணும். அதான் இப்போ வந்து எனக்கு உண்மையிலேயே கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது என்னென்னா, நீங்களும் உங்களுக்கும் அந்த அப்பா இல்லைன்ற அந்த வழி வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ அதை வந்து அந்த மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ஜோதிச்சது வந்து ஒரு பெரிய விஷயம். உண்மையிலே வந்து இப்போ இதை காட்டுறேன் இந்த இருக்குது பாருங்க. அதான் வந்து எஸ்கே அண்ணாவை சந்தித்த அந்த மூமெண்ட், அதாவது சிவகார்த்திகேயனை வந்து சந்தித்த மூமெண்ட்டை வந்து அழகாக ஃபோட்டோ ஃப்ரேமில் வச்சுருக்கார். இப்போ இதான் வந்து முதல்ல, அதாவது இவர் வந்து இந்த வரைஞ்சிட்டு அதை போஸ்ட்டாக போட்டிருந்தார். என்ன நடந்ததுன்றது சொல்லிங்களா? இந்த மூமெண்ட் வந்து இப்படி கிரியேட் ஆச்சு உங்களுக்கு? ஓகே சார். இது வந்து அவரோட சைன் அப்படி எழுதி தந்தாங்க. தம்பி உங்கள் அன்பிற்கு நன்றிகள் பல என்று எழுதி சைன் வச்சு சிக்னேச்சர் வச்சு கொடுத்துருக்காரு. அதாவது சிவகார்த்திகேயனோட சிக்னேச்சரு. ஸோ எப்படி நடந்தது வந்து இதை வரைஞ்சி நீங்கள் எங்கே போட்டிங்கள், அதை எப்படி பார்த்தவர், எப்படி ரிப்ளை பண்ணவர்? அப்படியா எஸ்கேனா வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபேஸ்புக்கில் இதை நான் வந்து அவரும் அவங்களோட அப்பாவும் மகள் ஆராதனாவும் இருக்கிற போல் வரைஞ்சி ஃபேஸ்புக்கில் போட. ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த நிலைமை வரும் வரைக்கும் காரணம் வந்து ஃபேஸ்புக் நண்பர்கள் மட்டும்தான். அவங்க என்ன செஞ்சாங்க, அதை ஷேர் பண்ணி ஒவ்வொரு இடமாக கொண்டு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக எஸ்கேனாக ஒரு நேரடியாக மீட் பண்ணும்போது தான் சொன்னாங்க, ஒரு 4-5 பேர் மூலமாக அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டு. அப்போ அந்த டைமில் எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, தம்பி இப்படி உங்களோட ஒர்க் பார்த்தேன், அப்பாவோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அப்போ அந்த டைம் நான் அவங்களுக்கு சொன்னேன், நான் இந்தியா வர்றதுக்கு இருக்கேன், எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா இதை கொண்டு நேரில் கொடுக்குறதுக்குன்னு. அப்போ ஓகேன்ற ஒரு கான்டாக்ட் நம்பர் ஒன்று தந்துருந்தாங்க, அங்கே வந்து மீட் பண்ணுங்கண்டு. அப்போது நான் போகும்போது ஒரு விஷயம் ஒன்று யோசித்தேன், இதில் 3 பேர் இருக்காங்க, அவங்க ஃபெமிலியாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கே போனேன். அங்கே போய் இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்களே சொன்னாங்க, இங்கே அப்படியெல்லாம் மீட் பண்ண மாட்டாங்க, சும்மா சொல்லியிருப்பாங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது கஷ்டம். இப்போ அவங்க கொஞ்சம் ரீச்சில் இருக்கிறதால நான் போன டைம் வந்து அமரன் படத்துக்காக கண்டெக்ட் பண்ணியிருந்தேன் போனதுமே. அப்போ சொல்லியிருந்தாங்க வர்றதுக்கு 20 நாள் ஆகும், காஷ்மீரில் நிற்கிறேன், அமரன் பட ஷூட்டிங்கில் நிற்கிறேன். இப்போ நான் நினைச்சேன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்காது, அதனால் எப்படியாவது அந்த ஃப்ரேமை கொடுத்தா காணும், நான் போய் மீட் பண்ண கூட தேவையில்லைன்ட்டு. திடீரென்று ஒரு நாள் எனக்கு கால் வந்துச்சு, இப்படி 11 மணிக்கு ஆஃபீஸில் ஆமாண்டு. அப்போது காலையில் கால் வந்து திடீரென்று இந்த ஃப்ரேமை அரேஞ்ச் பண்ணி கொண்டு போய் கொடுக்கலாம்னு போனேன். போனதும் வந்தாங்க, ஆஃபீஸில் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போவும் சொன்னாங்க இல்லை மீட் பண்ண மாட்டாங்க, அசிஸ்டன்ட் யாரும் வந்து ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணுவாங்கண்டு. ஆனால் எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு, ஒரு ஆள் எப்படி மீட் பண்ண போகிறோம்ன்றது. சரியான ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சிச்சுவேஷனில் இருந்தேன், என்னென்று இதை ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியாமல். அப்போ திடீரென்று கதவை திறந்து வந்தாங்க. திறந்ததுமே அவங்க முதலாவது சொன்ன வார்த்தை, தம்பி உங்களோட வேலையெல்லாம் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்னாங்க. ஒரு 20 மினிட்ஸ் எங்களோட இருந்து நிறைய விஷயங்கள் கழிச்சாங்க. நல்ல கம்ஃபர்டபுளாக, ஒரு நர்வஸ் இல்லாமல் நல்ல கம்ஃபர்டபுளாக எங்களை வச்சுக்கொண்டாங்க. அவர் செலிப்ரிட்டியாக நான் செலிப்ரிட்டியாக தெரிகிற அளவுக்கு எங்களை கொஞ்சம் இதாக வச்சுக்கொண்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இலங்கையிலிருந்து போன ஒரு ஆளுன்றதை வச்சுக்கொண்டு என்ன சொன்னவர் வந்து உங்கள்கிட்ட? இலங்கையில் இருந்து இப்போ முதல் சொல்லுவாங்க அங்கே அப்படின்னு சொன்னால் அப்பா சொல்லுவாங்க முதல், விஜயகாந்த் சாரோட வீட்டுக்கு எப்போ போய் இலங்கையிலேருந்து வந்திருக்கோம்னு சொன்னால் முதலாவது உள்ளே கூப்பிட்டுருவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இலங்கைன்றதுக்கு
எஸ்கேனா ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க எப்பயுமே இலங்கையிலேருந்து நிறைய பேரோட அவங்க கண்டெக்டில் இருக்காங்க. அதை தாண்டி வந்து இந்த இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு சிவாஜி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணா செய்து கொடுத்த அந்த பிரேமை வந்து அவரோட வீட்டில் வந்து கொழுவி வச்சிருக்காரு. அதாவது சிவகார்த்திகேயன் அவரோட வீட்டில் வந்து அந்த பிரேமை வந்து கொழுவி வச்சிருக்காங்களாம். இப்போ அங்கே மீட் பண்ணி அந்த பிரேமை கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறமா இங்கேயும் இருந்து திரும்ப ஒரு பிரேமை டிசைன் பண்ணி வந்து கொடுத்துருக்காரு. அந்த பிரேம் இருக்குன்னு சொல்லி காட்டுனீங்களே, அவருக்கு பார்க்கலாமா? ஸோ எக்கச்சக்கமான ஃப்ரேம் இருக்குது. இன்னும் வந்து வித்தியாசமாக எல்லாம் வந்து காட்டினார். எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன். இப்போ ஆரம்பத்திலே வந்து முன்னுக்கு இது சம்மந்தமாக வந்து கதைக்கிறோம். இதுக்கப்புறமா வந்து டிஃப்ரெண்டான ஃப்ரேம் எல்லாமே இருக்குது. அதாவது இப்போ ஒருத்தவங்க அவங்களோட நெருங்கிய ஒரு ஆள் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களே ஏஐ மூலம் க்ரியேட் பண்ணி, அதாவது ஃப்ரேமில் செட் பண்ணிவிட்டு கியூஆர் கோட் வச்சுட்டு அதை ஸ்கேன் பண்ணுறது மூலம் வந்து அவங்க ஒரு சில வார்த்தைகள், அதாவது சென்டிமெண்ட்டான வார்த்தைகள் வந்து கதைக்கக்கூடிய மாதிரி வந்து ஃப்ரேம் எல்லாம் செட் பண்ணி கொடுக்குறாரு. உண்மையிலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. அதெல்லாம் நான் போக வந்து காட்டுறேன். ஸோ இந்த பிரேம் தான் சிவகார்த்திகேயன் அவரோட வீட்டில் வந்து கொழுவி வச்சுருக்காரு. அப்போ 2 செஞ்சு நீங்களும் 2 வச்சுருக்கீங்களா? அப்படி இது வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வச்சுருக்கேன். இதில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், அங்கே மீட் பண்ணும்போது அவங்களோட அக்காவோட பிக்சர் வந்து என்கிட்ட கிடைக்கல. அப்போ மிஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். அதே நேரம் இப்போ அவங்களுக்கு இன்னொரு பேபியும் கிடைச்சிருக்கு. அதனால் 2 பேரையும் ஜாயின் பண்ணி இங்கே இருந்து லாஸ்ட் இயர் February எஸ்கேனோட பிறந்த நாளுக்காக இங்கே இருந்து அனுப்பியிருந்தோம். இதோட மட்டும் இல்லை, எஸ்கேனா வந்து நான் நினைக்கல அவங்க திரும்ப ரெஸ்பான்ஸ். இப்போ ஒருத்தவங்க மீட் பண்ணிட்டோம் அதோட அப்படியே முடிச்சிடல. எனக்கு வந்து எப்போ மெசேஜ் பண்ணாலும் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. என்னோட மகனுக்கு வந்து வாய்ஸ் அனுப்பியிருக்காங்க, பர்த்டே விஷஸ் அனுப்பியிருக்காங்க, இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் இன்டர்வியூவில் இதை மென்ஷன் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் இப்படி ஞாபகத்தில் வச்சிருக்கிறது. அதான் ஒரு பெரிய மீடியாவில் வந்து இன்டர்வியூ கொடுக்கக்குள்ள சொல்லியிருக்காரு வந்து இப்படி ஒரு ஆள் செய்து வந்தேன்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே முக்கியமான ஒரு மெமரிஸ். அதாவது அவர் அப்பா உயிரோடு இல்லை, அதை வச்சு இப்படி ஒரு குடும்பத்தை க்ரியேட் பண்ணி கொடுத்ததுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து இப்போ எவ்வளோ காலத்துக்கு முந்தைய இப்படி அந்த ஆர்ட்டெல்லாம் வந்தது, இப்படியெல்லாம் வரைஞ்சி கொடுக்கலாம். இது வந்து ஸ்ரீலங்காவில் வரும்போது இந்த டிஜிட்டல் பெயிண்டிங் கொண்டு வரும்போது நான் சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணேன்னா யாராவது செய்கிறாங்களான்னு. அப்போ யாரும் செய்யலை. அதுக்கு பிறகு இப்போ நிறைய பேர் செய்கிறாங்க. நிறைய பேர் செய்தாலும் இங்கே எங்களோட ட்ரிங்கோ ஆர்ட் கேலரிக்கு யூனிக்கான கஸ்டமர்ஸ் இருக்கிறதால தான் வெளியூர்லேருந்து வெளிநாடுகளில் இருந்து எங்களுக்கு ஒர்க் வந்துட்டுருக்கு. அதான் உண்மையில் நான் இங்கே வந்து அடிச்சு பார்க்கலும் உங்களோட இதான் வந்து காட்டினது. இப்போ இங்கே வந்து பிரேம் செய்துட்டு போகிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்க உங்கள்கிட்ட வந்து திரும்ப? நீங்கள் கூகுளில் போயிட்டு ரிவ்யூ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே 5 ஸ்டார் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. எங்களோட ஒர்க் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், இது வந்து ஜஸ்ட் ஒருக்கா வந்து வாங்கிட்டு போகிறதோட முடியாது. இது வந்து ஒரு உணர்வுகளோட சம்மந்தப்பட்டது. எல்லாமே இங்கே வந்து ஒரு உணர்வுகளோட சம்மந்தப்பட்டது. இது இப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெருசாக தெரியுதோ அதை விட 10 வருஷம் கழியும் போது, 20 வருஷம் கழியும் போது இன்னும் ஒரு பெஸ்ட்டான கிஃப்டாக இருக்கும் இது. ஹலோ ஆரண்ய தேவ், நான் எஸ்கே மாமா பேசுகிறேன். தேங்க்யூ தம்பி உங்களுடைய லவ்வுக்கு. சீக்கிரம் உங்களை பார்க்குறேன் தம்பி. ஓகே, சமத்தாக இருங்க, ஜாலியாக இருங்க. லவ் யூ, see you soon. இது என்னென்னு சொன்னால், மகனை வந்து கூட்டிகிட்டு போகலை நான் எஸ்கே மாமாவை பார்க்குறதுக்கு. அவரும் வந்து எஸ்கே மாமாண்டா பிடிக்கும். அதனால் அவர் வந்து என்னட்ட ஃபீல் பண்ணுறத ஒரு வீடியோ ரெக்கார்டிங் எடுத்து அனுப்பியிருந்தேன். நான் இப்படி ஒரு ஃபீல் பண்ணாண்டு உடனே அடுத்த செகண்ட், நான் நைட் ஒரு 11 அப்படின்னு அனுப்பினா உடனே அடுத்த செகண்ட் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, வாய்ஸ் நோட் போட்டிருந்தாங்க மீட் பண்ணுவேன்னு. அதுக்கு பிறகு மகனுக்கு பர்த்டே விஷ் அனுப்பியிருந்தாங்க. ஆரண்ய தேவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தம்பி. என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. ஸோ இப்படி என்னன்னாலும் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு சரியாக ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்கே ஸ்ரீலங்கா வந்தப்போ கூட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கண்டெக்ட் வந்துருந்துச்சு. ஆனால் எனக்கு இக்கட்டான சூழ்நிலை போய் பார்க்க இல்லாத ஒரு சிச்சுவேஷன் இங்கேயே. இருந்தாலும் பரவாயில்ல, சிங்கத்தை குகையில் பார்க்குறதா மரியாதைண்டு இங்கே மீட் பண்ணலை. இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் மகனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இருக்கிறேன். கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுவேன் எஸ்கேனா. அதானே, அதாவது இப்போ இங்கே லாஸ்ட்டாக ஷூட் நடந்தது, கொழும்புல நடந்த ஷூட் வந்து. ஸோ உண்மையிலே வந்து அவங்களோட பிஸி ஷெடியூல்லையும் வந்து இப்படி மற்றவங்களுக்கு அந்த டைம் ஒதுக்கி அதை தாண்டி வந்து இலங்கையில் இருக்கிற ஒரு கலைஞருக்கு இப்போ அதான் சொன்ன மாதிரி வந்து அவர் அசிஸ்டண்ட்டையோ இல்லை வேறு யாரையும் வச்சு அதை வாங்கி கொடுக்கலாம் வந்து. ஆனால் இல்லை அவரே நேரடியாக சந்திச்சு அதை வாங்கிட்டு வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ இதுக்கு சொல்லக்குள்ள எப்படி உங்களுக்கு விளங்குவது தெரியல, ஆனால் ஒரு கலைஞருக்கு தான் தெரியும். அதை வந்து வரைஞ்சி அவர் இது வந்து சரியான இடத்துல வந்து ஒப்படைக்கப்பட்டவர் வந்து அவருக்கு சந்தோஷம் வேணும். உண்மையில் அப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக சரி, ஓகே. வந்து நான் சொன்ன மாதிரி வந்து அந்த முன்னுக்கு இருக்கு வந்து எடுத்து வச்சுருக்க அந்த மற்ற பிரேம் எல்லாம் வந்து இன்னும் டிஃப்ரெண்டான பிரேம். அடுத்த மேலே வந்து பிரியங்கா தானே இது வந்து இது என்ன நடந்தது சொல்றீங்களா? பிரியங்கா வந்து எஸ்கே அண்ணாவை மீட் பண்ணுறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முதல் போனேன் நான்.
விஜய் டிவிக்கு போயிருந்தேன் நாங்கள். அப்போ இங்கேருந்து போகும்போதே ஆல்ரெடி இதே மாதிரி தான் எஸ்கேனாட இது மாதிரி தான். பிரியங்காவுக்கு வந்து அப்பா இல்லை, அப்பா மறந்துட்டாங்க. இப்போ நான் வந்து விஜய் டிவி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதால இதில் வர்ற ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணி வைப்பேன். பிரியங்கா வந்து பிக் பாஸில் சொல்லியிருப்பாங்க அப்பா இறந்த ஸ்டோரி, அது கொஞ்சம் எனக்கு சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. சரி இவங்களையும் அப்பாவையும் ஜாயின் பண்ணி போட்டுருன்னு பார்த்தா பிரியங்காட அப்பாவோட பிக்சர் பெருசாக இல்லை, கிளியரே இல்லாத ஒரு பிக்சர் தான் அவங்கள்ட்டே இருக்குது. ஸோ அதையும் ஜாயின் பண்ணி போட்டப்போ எனக்கு அவங்களும் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் நான் நினைக்கல விஜய் டிவி போக வாய்ப்பு கிடைக்குமெண்டு. திடீரென்று ஒரு நாள் இந்தியாவில் நின்ற டைமில் விஜய் டிவி போகலாம்னு போனது. போகிறப்போ இந்த ஃப்ரேமை கொண்டு போனால் இப்படி மீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு போயிருந்தப்போ ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. எனக்கு இடையில் போயிட்டு கொடுக்குறதுக்கும் பெருசாக ஐடியா இல்லை. இருந்தாலும் ஓகே ஒரு பிரேக்கில் வெளியில் வந்தோம். வெளியில் வந்துட்டு நான் கொடுத்துட்டு போயிடுவோம், யார்ட்டையாவது கொடுத்துட்டு போயிடுவோம்னு தான் வெளியிட்டு இருந்தாங்க. பிரியங்காட அசிஸ்டன்ட் இருப்பாங்க அவங்ககிட்ட. இப்போ ஒய்ஃப் தான் போயிட்டு மூவ் பண்ணாங்க. பிரியங்காட்ட ஸ்ட்ரைட்டாக போயிட்டு சொன்னாங்க இப்படி ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கோம், ஹஸ்பண்ட் உங்களை மீட் பண்ணணும்ன்றாங்க. இப்போ பிரியங்கா சொன்னாங்க ஷூட்டில் இருக்கேன்னு, பிஸியான டைம், ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க வாரேன்னா. இப்போ அவங்க வந்து உடனே சொன்னாங்க இல்லை அவர் பேர் வந்து பிரதீப் அப்படி என்ற உடனே பிரியங்காவுக்கு உடனே கேட்டாங்க அந்த ஆர்ட் பண்ணுறவரா அப்படின்ட்டு. அது அவங்களுக்கும் ஒரு ஷோக்கிங்காக இருந்துச்சு. எனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளோ கிஃப்ட் போயிருக்குமா, நான் அந்த நேமை சொன்னதே டக்குன்னு வெளியே ப்ரோக்ராமில் இருந்து அப்படியே வெளியில் வந்துட்டாங்க. உடனே வெளியில் வந்து இந்த வீடியோ வந்து நான் இந்த சோஷியல் மீடியாவில் எல்லாம் போட்டிருக்கோம், பார்த்தா விளங்கும். ஃப்ரேமை கையில் எடுத்ததுமே அழுதுட்டாங்க. அழுது சரியாக ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அதுக்கு பிறகு லண்டனில் ஒருத்தவங்க வந்து என்னட்ட ஒரு ஆர்டர் எடுத்தவங்க பிரியங்காவோட வெட்டிங் பிக்சருக்கு அவங்களோட ஃபேமிலி அப்படியே எல்லாரும் உண்டா இருக்கிற போல அவங்க செய்து ஃப்ரேமை அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணும்போது சிம்பிளாக கட்டுட்டாங்க. இது பிரதீப் ட்ரிங்கோ ஆர்ட் கேலரி தானே, நான் பார்த்துருக்கேன் அந்த வீடியோ பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். அது வந்து எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் அவங்களுக்கு போகும், நிறைய ஆர்ட் கொடுப்பாங்க, இருந்தாலும் நம்மளை ஞாபகம் வச்சுருக்காங்களேன்றது எனக்கு பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அதோட முடியலை. இப்போ எனக்கு எஸ்கேனா மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா இல்லையான்னு தெரியாமல் இருந்த டைமில் பிரியங்கா அன்றைக்கு சொன்னாங்க நீங்கள் எஸ்கேனாவோட படத்தை கொண்டு தாங்க, நான் ஒரு 1 weekல எஸ்கேனாட்ட கொடுத்து உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்னு. ஆனால் சும்மா சொல்கிறாங்க எனக்கு மிஸ் பண்ணிடுவேன் இந்த சான்ஸை, அட்லீஸ்ட் பிரியங்கா மூலமாவது கொடுத்து விடுவோம். அடுத்த நாள் கால் பண்ணுறாங்க, எஸ்கேனாட ஆஃபீஸில் இருக்கும்போது கால் பண்ணுறாங்க, பிரியங்காட ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சு இப்படி ஃப்ரேமை கொண்டு வந்து தர சொன்னாங்கன்றது. இவ்வளத்துக்கு இன்வால்வ் ஆகி ஒருத்தங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்து படிச்சுட்டு வந்து கண்டிப்பாக அதான் அவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் ஸோ மற்றவங்களை எப்படி மதிக்கணுமன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். உண்மையிலே வந்து எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்க்க வந்து இப்படி அவங்களுக்கு வந்து இந்த அங்கீகாரம்லாம் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லி வந்து முதல்ல இருந்து வித்தியாசமான பிரேம் இருக்குது. அதாவது நிறைய ஐடியா அவங்களுக்கு வந்து இருக்கலாம், காட்டத்தில் வந்து ஓகே இதை செய்யலாம் நீங்களும் சொல்லி அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ நீங்கள் வந்து விளங்கப்படுத்துங்க என்னென்ன வச்சிருக்கிறீங்க என்னென்ன செய்வீங்களா. இது வந்து ஆயில் பெயிண்டிங் மேனுவலாக பண்ணுறது. ட்ரிங்கோ ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் பெயிண்டிங் மட்டும் இல்லை, கையாலையும் வரைவோம் பண்ணுறதுக்காகவே இவ்வளோ பெருசாக வரைஞ்சி வச்சுருக்கேன். இது என்னோட ஒய்ஃப் வந்து சொல்கிறது, இவங்ககிட்ட தான் ஹஸ்பண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் 9 வருஷம். ஸோ எனக்கு இவங்களோட பிக்சர் தான் லக்கி, எல்லாத்துலேயுமே டிஜிட்டல் பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும். ஸோ எது ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஜஸ்ட் இவங்களோட இதில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது மாதிரி தான் ஆயில் பெயிண்டிங்க்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இதை எவ்வளோ பெருசாக வரைஞ்சி வச்சு. அப்போ ஒய்ஃப் வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறேன். அப்படி ஃபுல் சப்போர்ட். ஒய்ஃப் தான் எல்லாமே. இந்த கடை நான் இப்படி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே ஒய்ஃப் தான். சரி உண்மையில வந்து என்னடா சில சம்டைம்ல வந்து மறந்துட்டு இன்டர்வியூவில் மறந்துட்டு பேசுவாங்க அப்படி இல்லையா? அப்படின்னு நான் நல்ல ஞாபகப்படுத்தினீங்க. சரி ஓகே. அங்கே வந்து இதெல்லாம் வந்து டிஜிட்டல் பெயிண்டிங். இது வந்து நீங்கள் எங்களோட சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம். அன்பேசியம் கமலோட பிக்சரை வந்து தலைகளாகவே வரைஞ்சதால அந்த படத்தை தலைகளாகவே அப்படியே செட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இப்படி நேராக பார்க்கும்போது தான் தெரியும். இது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ன்றதால அவ்வளோ டீட்டெயிலாக இருக்காது. இப்போ நேராக பார்க்கும்போது லுக்காக இருக்கும். ஆனால் இது தலைகளாக வச்சு வரைஞ்ச ஒரு சாக் பெயிண்டிங். இது முதல்ல இருந்தே உங்களுக்கு இந்த ஆர்ட்ல இன்ட்ரெஸ்ட் படிக்கிற டைமில் ஸ்கூல் லைஃப்பில் எதுக்காக பாராட்டினாங்கன்னு கேட்டால் இந்த ஆர்ட்ன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் பாராட்டினாங்க. அதை அப்படியே நீங்கள் அது அப்படியே பிஸ்னஸ் ஆக்கிட்டேன். சரி ஓகே. இப்போ இதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன எப்படி இங்கே ஒரு காட்டு, அதாவது இவங்க வந்து இப்போ உயிரோடு இல்லை, அதாவது இறந்துட்டாங்க. ஸோ இவங்களோட இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஏஐ வந்து நிறைய இது வந்ததால் இந்த QR கோட்டை ஸ்கேன் பண்ணுறதன் மூலம் வந்து இவங்கள ஒரு வார்த்தையோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில வார்த்தையை சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு செய்தி காட்டும். இது வந்து இந்த படம் தான் எனக்கு கொடுத்தாங்க. அதை வந்து இப்போ இருக்கிற போல் மாற்றி இதில் இருக்கிற சர்ப்ரைஸ் என்னென்னா இது வந்து டாக்கிங் ஃப்ரேம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதில் இருக்கிற சர்ப்ரைஸ் என்னென்னு சொன்னால் யாருக்காவது நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ண போகிறீங்க, அதில் சர்ப்ரைஸாக ஏதாச்சும் ஒரு விஷயம் வச்சுக்கொள்ளலாம். இதில் இருக்கிற விஷயம் என்னன்றதை
QR கோடுன்றது இப்போ எல்லார ஃபோன்லேயும் இருக்குது. இந்த QR கோடை இப்படியே ஸ்கேன் பண்ணுற மூலமாக உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகும். இப்படி ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். இந்த வீடியோ ப்ளே பண்ணுறதா தெரியும் என்ன. தம்பி ஜெகன், அம்மா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி. நீ எப்பவும் நல்ல சந்தோஷமா இருக்கணும். நீ பிறந்தது என்னோட கையில துடிக்கினது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கிடையில உனக்கு 47 வயசாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா இல்லைன்னு கவலைப்படாத. அம்மா அப்பவும் உன்னோட தான் இருக்கு. அம்மா போயிட்டு வரேன். உண்மையிலே வந்து பார்க்கறதுக்கே அவங்களோட ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது. யூஸ் பண்ணுங்க, அவங்க ஒருத்தங்க இல்லை, ஆனால் அவங்களோட பழைய புகைப்படம் தான் இருக்குது. அதை வச்சு கொண்டு ஒரு ஆர்ட் செய்கிறதே பெரிய விஷயம். அந்த ஆர்ட்டை வந்து அவங்களுக்கு ஒரு மெமரிஸ் ஆகிருக்கிறதுக்காக எப்போ அவங்களுக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் வருதோ அதை ஸ்கேன் பண்ணி பார்க்குற டைமில் வந்து அவங்க வந்து நேரடியாக பேசுகிற மாதிரி அந்த வீடியோ காணொலி வந்து இருக்குது. இந்த ஐடியாவில் வந்து எப்படி வந்தது? நீங்கள் எங்கே இது வந்து இப்போ ஒரு சில கஸ்டமருக்கு வந்து ஒரு சில ஐடியாக்கள் வரும். அதை வந்து என்னட்ட கேட்பாங்க. கேட்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து கிளிக் ஆகும். நமக்கு இது வருமா வராதான்றது வரக்கூடியதை வந்து நான் செய்திருவேன். அப்படி இல்லைண்டா கூட அதுக்கு பின்னால் ஒரு சென்டிமெண்ட் இருக்குன்னு சொன்னால் நான் கஸ்டமருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் டைம் தாங்க கேட்பேன். அது மாதிரி தான் இது வந்து செகண்ட். இது ஃபர்ஸ்ட் இது அப்படி தான் எனக்கு தந்தப்போ எனக்கு இது சம்மந்தமான ஒரு நாலேஜும் இல்லை. இது எப்படி செய்யலாம்னு கூட தெரியாது. ஆனாலும் ஒரு 1 வீக் டைம் கேட்டேன். 1 வீக் டைமில் அவங்களுக்கு அந்த அவுட்புட்டை கொடுத்ததும் அதோட சந்தோஷம். இப்போ இந்த பிஸ்னஸ் எப்படி பெரியதுன்னு சொன்னால் அப்படி தான். இது ஒரு வீடியோ ஒன்று போகும், அது வந்து 10 கஸ்டமரை கொண்டு வரும். அந்த 10 கஸ்டமர் அப்படியே 100 வந்து ஸோ இன்னும் வந்து மென்மேலும் போக எங்களோட வாழ்த்துக்கள். இது வந்து இப்போ ரன்னிங்கில் போனது நான் பார்த்தேன். நான் இது வந்து ஒரு மினியேச்சர் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. மினியேச்சர் ஸ்டெச் வந்து இதில் இருக்கிற கப்பல் இப்போ வெலனஸ் டேக்கு இது நாங்கள் ஆஃபர் கொடுத்துருந்தோம். இது லைட் செட்டிங்கோட செய்வோம். இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி லைட் செட்டை போட அப்படி இருக்குமே. இது எவ்வளோ நார்மலாக வந்து இப்படி ஒரு ப்ரைம் போகிறோன்னு சொல்லி இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஐடியாவை பொறுத்தது. இது 7000 ஸ்டார்ட் ஆகும். இது வந்து 11,000க்குரிய பேக்கேஜ். ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது. மற்ற உங்களுக்கு க்ரியேட்டிவாக கூட நீங்கள் செய்து கொள்ளலாம். உங்களோட ஒரு ஆஃபீஸ் செட்டப் இல்லை உங்களோட ஒரு ஹவுஸ் செட்டப் அந்த மாதிரி கூட செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் இப்போ உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை சொன்னால் நீங்கள் அதை ட்ரை பண்ணி அதுதான் எங்களோட வேலை. எங்கிட்ட இருக்கிறத விற்கிறது வேலையில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறதா எங்களோட. சூப்பர். உண்மையில் ஒரு நல்ல ஐடியா. அதில் தான் நான் சொன்னேன் வந்து இந்த வீடியோ முழுசாக பாருங்க, உங்களுக்கும் வந்து பிடிக்கும், நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணீங்கன்னு சொல்லி. சரிண்ணா, இப்போ இதை தாண்டி வந்து வேறு என்ன டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும்? இதை தாண்டி இங்கே வந்து இது கொஞ்சம் யூனிக்கானது. ரெசின் ஒர்க் வந்து வெளியூரில் இருந்தெல்லாம் வந்துட்டுருக்கு. சொல்லப்போனால் லாஸ்ட் இயர் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து 2 மாலை அனுப்பி விட்டுருந்தாங்க. இங்கே செய்கிற வேலைகள் எல்லாமே வந்து யூனிக்காக இருக்கும். இங்கே செய்கிறது வேற எங்கேயும் செய்கிறதில்ல, வேற எங்கேயும் செய்கிறத நாங்கள் இங்கே செய்கிறதில்ல. இதுதான் எங்களோட ஸ்பெஷல். இது வந்து வெட்டிங் மாலையை வச்சு அதை வந்து எப்பயுமே பார்க்கக்கூடிய மாதிரி நல்ல கிளியராக இருக்கிற மாதிரியான ஒரு ரெசின் ஒர்க் வந்து பண்ணி கொடுக்குறோம். ஆமாம், என்னென்னா வெட்டிங் மாலையை வந்து ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்ன்றதுக்காக வந்து அதை அப்படியே வச்சு செய்திருக்காங்களே. இது நார்மலாக அந்த காலத்தில் வந்து எப்படி செய்வாங்கன்னு சொன்னால் வெட்டிங் முடிய மாலையை கொண்டு வாழை மரத்தில் போட்டு வாழை மரத்துலேருந்து கடலுக்குள்ளே போட்டுருவாங்க. இப்போ வந்து அதை சேவ் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் வந்து எங்களுக்கு ஒரு கஸ்டமர் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இருக்குது. 15 வருஷமாக அந்த மாலையை சேமித்து வச்சுருந்தாங்க. 15 வருஷம் சேமித்த மாலையை என்ன செய்கிறேன்னு தெரியாமல் கடைசியாக இது நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதும் அவங்களுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி. இது அதுக்கு பிறகு அது அப்படியே பவுடர் ஆயிடும், வேஸ்ட்டாக. அதனால் அதை அப்படியே ரெசின் ஒர்க் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ஃப்ரான்ஸில் இருந்து கொண்டு வந்தாங்க. இப்போ நான் பார்த்துருக்கேன் அந்த குழந்தைகள் ஞாபகார்த்தமாக வந்து அந்த தொப்பு கொடி எல்லாம் வச்சு இதெல்லாம் செய்திருக்காங்க வந்து. ஸோ அப்படி கூட நீங்கள் வேணும்னு சொல்லி சொன்னால் அண்ணா வந்து கான்டாக்ட் பண்ணிங்களா, அவர் வந்து செய்திருவார். உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் ஒருக்கா சொல்லி விட்றீங்களா இதில் வந்து? ஓகே, ட்ரிங்கோவில் இருக்குது எங்களோடது. ட்ரிங்கோ ஆர்ட் கேலரி என்ற பேரில் இருக்குது. சென்ட்ரல் ரோட்டில் இருக்குது. ஃபோன் நம்பர் 9776482021. ஓகே, நான் இதை வந்து டிஸ்பிளேலையும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு அண்ணாவோடைய கதைச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் தேவைன்னு சொல்லி சொன்னால் இதுவும் வந்து நிறைய ஹிட், அதாவது நீங்கள் யாருக்காவது ஹிட் பண்ண போகிறீங்கன்னா இப்படியும் செய்து கொடுக்கலாம்ன்றத செய்து வச்சுருக்காங்க. என்னென்ன சொல்லிவிடுங்க. இது வந்து ரெசின் ஒர்க்கில் பண்ணதான். இது வந்து ஒரு கிராஜுவேஷன் ஃப்ளவர்ஸ் மாதிரின்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளவர்ஸை வச்சு சின்ன பேக்கேஜில் இருந்து கூட நீங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது ஒவ்வொரு மோல்டு இருக்குது. இது சம்மந்தமாக இப்போ நிறைய ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இது பார்க்குறவங்களுக்கு விளங்கும். இப்போ வேலண்டைன்ஸ் டேக்கெல்லாம் வந்து வர்ற ஃப்ளவர்ஸை என்ன செய்கிறேன்னு பார்த்தா இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம், எப்போவுமே வச்சுக்கொள்ளலாம். ஞாபகத்தமாக பூவெல்லாம் வாடி போயிடும் சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் வந்து இதெல்லாம் எப்பவும் வச்சுக்கொள்ளலாம்.
இந்த இருக்கு என்ன நான் சொன்னது வந்து என்ன அந்த குழந்தை காட்டும் அவங்களோட குழந்தைகளோட ஞாபகார்த்தம் வந்து இது பேபியோட திங்ஸ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணது, அவங்களோட காப்பு, அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹேர், தொப்புள் கொடி, இந்த ஸ்ட்ரிப்பிட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் கட்டுற அந்த பெட்ஷீட்டுக்கு அதெல்லாம் வச்சு ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து இப்படிலாம் க்ரியேட் பண்ணுற ஒரு சந்தோஷமானது தான், மறக்க முடியாத மாதிரி எப்போவும் வந்து இருக்குமே. ஸோ அதாண்டி வந்து இதுவும் வந்து கொஞ்சம் நாள் ஃபேமஸாக போய் கொண்டு இருந்தது. இங்கே வந்து இப்போ இங்கே சைடில் இங்கே தான் ஃபேமஸாக போய் கொண்டு இருந்தது பார்த்துருக்கேன். அடிக்கடி தான் வருவாங்க செய்கிறதுக்கு, ஜஃப்னால இருந்தெல்லாம் புக்கிங் எடுத்து வருவாங்க. அடுத்து இங்கே முக்கியமாக போகிறது வந்து இந்த மாதிரி பேபியோட ஹேண்ட் காஸ்டிங். இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு கிஃப்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேபி இருக்குது, உங்களுக்கு ஒரு பேபி இருக்குன்னு சொன்னால் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழித்து நீங்கள் அவங்களுக்கு செய்த செயினோ அல்லது வேண்டி கொடுக்குற ட்ரெஸ்ஸோ கிஃப்டோ எதுவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அவங்கள்ட்ட போயிட்டு இந்த நீ பிறந்தபடு செய்த கை இல்லை ஒரு 1 இயரில் செய்த கையென்று காட்டினீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அதுதான் எப்பயுமே பெஸ்ட்டான ஒரு கிஃப்டாக இருக்கும். லாங் காஸ்டிங் லைஃப் லாங்குக்கு இதை வச்சு பார்க்க. இது வந்து அவங்களோட இது அவங்களோட இந்த பேபியோட அந்த இருக்குது தொப்புள் கொடியும் இருக்குது. இதில் ஒவ்வொரு மாதிரி செய்யலாம். அவங்க வந்து ட்ரெஸ்ஸை வச்சு செய்வாங்க, அவங்களோட ஷூ எல்லாத்தையுமே இன்புட் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எதை வச்சு நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை அழியக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படி வச்சு. இது பேபிட மட்டும் இல்லை, இங்கே கப்பிள்ஸ் செய்வாங்க, எல்லாருமே செய்யலாம். நார்மலாக அம்மா அப்பாடது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், லைஃப் லாங்குக்கு நம்மளோட இருக்கும். இவ்வளோ விஷயம் செய்யலாம். அந்த வந்து அதை தனியாக அவரத்துல இந்த ஒரு பிரேம் ஒன்று பார்த்து நான் வந்தேன். இந்த பிரேமை பார்க்கல வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக இருந்தது. அதாவது அவங்களோட வந்து உயிரோட இல்லை, அப்படிதான் இல்லை, உயிரோட இல்லை. அவங்களோட ஞாபகார்த்தமாக வந்து அவங்க பயன்படுத்தின எல்லாம் ஐடி கார்டில் இருந்து எல்லாமே வந்து இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த காசு வந்து அவர் பயன்படுத்தினது. அதில் ஒரு துணியும் இருக்கு. இது வந்து அவர் யூஸ் பண்ண கண்ணாடியா, இது அவர் யூஸ் பண்ண வாட்ச், அதாவது அவர் மகன் அவருக்கு கிஃப்டாக கொடுத்த வாட்ச். இது அவரோட சிக்னேச்சர், இது அவரோட பேர், இது மகன்ட பிறந்த நாளுக்கு பலூனில் அவர் எழுதின நேம். இது அவரும் சும்மா ஒரு ஆர்ட் மாதிரி நேம் வச்சு ஒட்டி செஞ்சுருக்கார். அப்படியே இது அவரோட ஃபோட்டோ. இது பைண்டிங் பண்ணுறதுக்காக அவர் யூஸ் பண்ண அந்த ஸ்டிக். இது அவர் லாஸ்ட்டாக யூஸ் பண்ண பெட்ஷீட். இது காசு. இது கிரேட் 1 மகனை சேர்க்குறப்போ யூஸ் பண்ண அவர் கையால் எழுதின நேம். ஒவ்வொரு விஷயங்களை வச்சு கொண்டு செய்கிறாங்க. உண்மையிலே இது வேறு யாரும் இல்லைண்டாப்பா, உண்மையாக உங்கள்ட்ட தானே பார்த்துறேன். அந்த ஒரு சென்டிமெண்ட்டாக செஞ்சு வச்சுருக்கீங்களா அப்படி ஞாபகம்? அப்பா யூஸ் பண்ணால் அவ்வளோ திங்ஸும் இது. எப்போ அப்பா வந்து தவறுனா? அப்பா வந்து இப்போ ஒரு 15-17 வருஷமாக அது அடியக்கூடாது அப்படி செஞ்சு வச்சுருக்கீங்க வந்து. ஸோ இந்த சென்டிமெண்ட் தான் இன்றைக்கு வந்து சிவகார்த்திகேயன் வரைக்கும் செய்ய வச்சிருக்கு உண்மையில வந்து. ஸோ அந்த ஞாபகம் வந்து அப்போ அப்பாவை வந்து எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? உங்கள் அப்பாவோட விருப்பம் அப்பாவை பிடிக்காத ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்க மாட்டான். என்ன செய்தாலும் வந்து அந்த மகனுக்காக நான் செய்யணும். ஒரு ஏஜில் பிடிக்காது யாருக்குமே. 20 வயசுல இருந்து அப்பா தான் வில்லன். அவன் அப்பா ஆகும்போது தான் அப்பான்றது எனக்கு தெரியும். அப்பான்றது இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அது ஒருத்தரும் ஃபீல் பண்ணும்போது தான் விளங்கும். அது அப்பாட சொன்னேன் என்ன உண்மைதான் அது. ஸோ அதான் அப்பான்றதை தாண்டி வந்து அவங்கள்ட்ட வந்து நம்மளை ஒரு வழி நடத்துகிற ஒரு ஆளாக இருந்துருப்பாங்க. அப்பான்றவங்க இப்படித்தான் நம்மளோட இருந்து வழி நடத்தணும்னு கூட இல்லை. இப்போ சொல்லப்போனால் எங்களுக்கு ஒரு நிமிஷம், நாங்கள் ஓஎல் படிக்கும்போது அப்பா இல்லை. அதாவது ஒரு ஆளோட லைஃப் ஸ்டார்ட் ஆகும் ஒரு ஓஎலுக்கு பிறகு சமூகத்தில் இறங்கி போராட வழிடுவாங்க. அந்த போராடுறதுக்கு ஒரு கைட் வேணும். அந்த கைட் வந்து எல்லா அப்பாக்களுக்குமே இருக்கும், எல்லா அப்பாக்கள்கிட்டையும் இருக்கும். அந்த கைடு இல்லாமல் ஒருத்தன் போராடி வரும்போது நிறைய ஃபேஸ் பண்ணுவோம். அந்த டைமில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மூலையில் சோகமாக இருக்கும்போது அப்பான்ற ஒரு உணர்வு வீட்டில் இருந்தாலே போதும். ஒரு சின்ன அட்வைஸ், ஒன்றும் இல்லைடா விடுறா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும். அது பெரிய எனர்ஜியாக இருக்குது. நிறைய பேர் கிடைக்கிற இல்லை, இருக்கிறவங்களுக்கு புரியுது இல்லை. புரிகிற வயசு வரும்போது அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக இந்த சிவகார்த்திகேயன் அதை கதைச்ச பிறகு வந்து உங்களுக்கு தோணினது உடனே வந்து இதை செய்யணும். அது வந்து உடனே செய்து முடிச்சுட்டீங்க வந்து. ஸோ உண்மையிலே வந்து சந்தோஷம். இன்னும் இதுக்கப்புறமா வந்து உங்களோட தொழில் மேலே போகணும்னு சொல்லி எங்களோட சேனல் சார்பாக வந்து நாங்கள் உங்களை விஷ் பண்ணுறோம். நீங்களும் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி அண்ணாட்ட வந்து டிஃப்ரெண்ட் இருக்கா தாண்டி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு
புது ஐடியா தோணினாலும் வந்து நீங்கள் அதை சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து டைம் எடுத்து அதை பண்ணி தருவாங்க. வந்து ஸ்பெஷல் மூமெண்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறதுல வேறு லெவலில் இருக்கிறாங்க. நான் பார்த்த வகையில் வந்து எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்களும் கான்டாக்ட் பண்ணுவோம். அண்ணா வந்து ஆர்ஜே தமிழா என்ற சேனல்ஸை வந்து நான் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அந்த தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் தெரியும், ஆனால் தம்பியாவோட வீடியோ வந்து நிறைய பார்த்துருக்கேன். இவங்க தான் என்றது தெரியாதான், நான் பார்த்துருக்கேன். இப்போ தான் நான் பார்த்துட்டு இவங்க தான் அதுன்றது தெரியும். இவங்க நிறைய விதமாக வீடியோ செய்கிறாங்க. இவங்களோட கேட்டகரி நிறைய விதமாக இருக்குது. அதில் ஸ்பெஷலாக இவங்ககிட்ட 2 விஷயம் எனக்கு பிடிச்சது என்னென்னு சொன்னால், ரீசெண்டாக ஒரு சில 2 தம்பிகள் அடையாளப்படுத்தியிருந்தாங்க. ஒரு தம்பி வந்து பஸ் செய்கிறார் அழகா, மற்ற தம்பி வந்து எந்தவித மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் மியூசிக்கை வர வைக்கிறார். அது வந்து அவங்க அடையாளப்படுத்தினது எனக்கு வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சு. தேடி போய் அவங்கள அடையாளப்படுத்துகிறாங்க. எந்தவித ரீசனும் இல்லை. இவங்க வந்து ஒருத்தங்க வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமென்றாலே அதுக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் வேணும். இவங்களோட வேலையில் விட்டுட்டு அதில் போயிருந்து கேமராவை தூக்கிட்டு கேமராமேனை கூட்டிகிட்டு போயிட்டு அதில் இருந்து அவங்கள ரெக்கார்ட் பண்ணி எடுத்து அவங்களோட டைமை கவர் பண்ணி இவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணி செய்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் நிறைய தியாகம் இருக்குது. இவங்க வந்து அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது, அந்த 2 தம்பியை அடையாளப்படுத்தினது. 2வது விஷயம் என்னென்னு சொன்னால், இவங்களோட சேனலை பார்த்ததில் கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் இருக்கிற ஒரு சில பேரை டார்கெட் பண்ணி இவங்க ஒரு வீடியோ செஞ்சுருந்தாங்க. நீங்கள் பார்க்கணுமுன்னா அவங்களோட சேனலில் பாருங்கள். அது மூலமாக அவங்களுக்கு லைஃப் உருவாகுது. இவங்க ஜஸ்ட் சும்மா போகும்போது செய்கிற ஒரு வீடியோவில் ஒருத்தவங்களுக்கு லைஃபே உருவாகுது. பெரிய ஒரு உதவி கிடைக்குது, பெரிய ஒரு அடையாளம் கிடைக்குது. அந்த மாதிரி அடையாளப்படுத்துகிறாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேரை அடையாளப்படுத்துங்க. உங்களோட சேனலுக்கு மென்மேலும் வளர்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. இல்லை உலகத்தில் எவ்வளோத்தையும் பார்த்தீங்களான்னு யோசிக்கிறேன். இல்லை, நார்மலாக எங்கிட்ட இன்டர்வியூ வர்றவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுப்போம். என்னென்னு சொன்னால், அவங்க வந்து வரும்போது எங்களை அவங்க இன்டர்வியூ பண்ண வர்றாங்கன்னு சொன்னால் அவங்கள டைமை ஒதுக்குறாங்க எங்களுக்காக. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த குறுகிய டைமுக்குள்ள எங்களால் ஒரு சின்ன ஒரு கிஃப்ட், இங்கே வர்றவங்க எல்லாருக்குமே இன்டர்வியூ வர்றவங்களே சின்ன ஒரு கிஃப்ட் கொடுப்போம். அது பின்னாடி ஏதாவது ஒரு சென்டிமெண்ட்டாக வைப்போம். லாஸ்ட்டாக ஆர்ஜே ரமேஷனா வந்திருந்தாங்க. அவங்களுக்கு போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா விளங்க ஒரு எமோஷனல் அதுக்கு பின்னால் என்ன இருந்துச்சு. நீங்கள் தந்த இந்த சின்ன டைமுக்குள்ள எங்களால் ஃப்யூச்சரில் இது உங்களோட கையில் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். முதல்ல எப்படி இப்படி எல்லாம் யோசிச்சு செய்கிறீங்களேன்னு சொல்லி தெரியல. அதுதான் ட்ரிங்கோ ஆர்ட் கேலரி. வா, உண்மையாக வந்து எல்லாருமே வந்து யூடியூப்புக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது ஏதாவது ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு தான். அதில் நாங்கள் வந்து ஒன்று எடுத்துட்டோம். அடுத்தது வந்து 1 மில்லியனுக்காக வெயிட் பண்ணணும். அதை நேரத்தோடைய வந்து உண்மையில 1 மில்லியன் கிடைக்கும் போது உங்களுக்கு இந்த ட்ரிங்கோ ஆர்ட் கேலரி ஞாபகம் வரணும். உங்களுக்கு இருக்கிற இந்த சப்ஸ்கிரைபர் ரேஞ்சில் இதை நான் உங்களுக்கு தந்துட்டேன்ன்றது ஞாபகம் வரணும். கண்டிப்பாக ஒன்றுமே இது மாதிரி நான் நீங்கள் எடுக்கைகளோட நான் யோசிக்கல, இதை தான் நீங்கள் தரப்போறீங்கன்னு சொல்லி. ஓகே, நன்றி. உண்மையிலே தேங்க்யூ. உண்மையில் வந்து பெரிய விஷயம் இப்படிலாம் செய்தது. அது வந்து குயிக்காக வந்துட்டு நாங்கள் கால் எடுத்து சொல்லி இன்றைக்கி தான் நான் சொன்னேன். இன்றைக்கி வந்து சந்திக்க வந்துட்டோம். அதில் வந்து இப்படி ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு நல்லா இருக்குமன்ற ஒரு ரீதியில் செய்து தந்திருக்கார். ஒரு பெரிய விஷயம் தான். இதுக்கப்புறம் இது வந்து உண்மையாக கிடைச்சாலும் வந்து எங்களுக்கு இதான் ஞாபகம் வரும், இப்படி ஒரு ஆள் நேரத்தில் தந்துட்டுன்னு சொல்லி. ஸோ இது மறக்க முடியாமல் வந்து நாங்களும் வச்சிருப்போம்னு சொல்லி நம்புகிறேன். கண்டிப்பாக நான் திரும்பவும் சொல்கிறேன், வந்து அண்ணோட நம்பரை வந்து நான் டிஸ்பிளேயில் அட் பண்ணுறேன். உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து தேவைப்படும், நீங்களும் செய்வீங்க. ஒரு தரம் எடுத்து அவரோட கதைச்சி டிஸ்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே நீங்களே எப்படி அடுத்தடுத்து இதெல்லாம் செஞ்சு போவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தாண்டி வந்து சோஷியல் மீடியா அதெல்லாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் அண்ணாடது எல்லாம் வந்து. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், அப்படி தெரியாதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ட்ரிங்கோ ஆர்ட் கேலரி வந்து 8 வருஷமாக நாங்கள் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த 8 வருஷமாக வந்து ஒத்துழைப்பு வழங்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே நன்றி. 8 வருஷமாக கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு 13 நாடுகளுக்கு வந்து இங்கேருந்து போயிட்டுருக்கு. எங்களுக்கு ரெகுலராக வெளிநாடுகளில் கஸ்டமர் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 14ஆவதாகவும் ஒரு நாடு ஆக்ட் ஆகிருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். இந்த பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகுது என்றது வந்து வெளியூரில் வெளிநாடுகளில் இருந்து பிஸ்னஸ் வரும்போது தான் எங்களுக்கு தெரியுது. என்னென்னா இது செய்கிறதுக்கு இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் எங்களை தேடி எங்களோட வாடிக்கையாளர் வந்துட்டு இருக்காங்க. அந்த வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற என்னோட நண்பர்களுக்கும் சோஷியல் மீடியாவில் இருக்கிற என்னோட நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் இலங்கையில் இருந்தாலும் சரி, வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்து எங்களுக்கு இந்த வேலைகளை தந்து கொள்ளலாம். நீங்கள் எங்கே இருந்து தந்தாலும் அது டெலிவரி எங்களுக்கு அவைலபிள், வேர்ல்ட் வைட் டெலிவரி அவைலபிள். ட்ரிங்கோ ஆர்ட் கேலரி, த பெஸ்ட் கிஃப்ட் ஃபார்